இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம கூட ஹரிஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, வேங்கை வயல்ல இப்ப மறுபடியும் ஒரு பரபரப்பான சூழல் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அத பத்தி தான் அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஆனா பிரச்சனை வந்து ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு வேங்கை வயல்ல. அங்க ஆல்ரெடி வந்து இவங்க தான் மலம் கலந்தாங்க. இதுக்காக தான் மலம் கலந்தாங்க. அங்க வந்து சாதி தீண்டாமை இருக்கு. இரட்டை குலவை முறை இருக்குன்னு சொல்லி பல பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது. பட் இப்ப சமீபத்துல அதெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி 3 நபர்கள் வந்து குற்றவாளின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க சிபிசிஐடி. பட் இப்போ அது இல்ல. நீங்க திட்டமிட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் மீதே நீங்க வந்து பழிய தூக்கி போடுறீங்கன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி நபர்களும் பேசிட்டே இருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இந்த விவகாரம் சிபிஐ பக்கம் போயிடக்கூடாது, சிபிஐ வசம் இந்த வழக்கு மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணம். அந்த எண்ணத்துல தான் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களே குற்றவாளிகளாக காவல்துறை காட்ட நினைக்கிறாங்கன்னு பார்க்குறேன். 2வது, இன்னைக்கு அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிற அஃபிடவிட் ஒன்று ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு அஃபிடவிட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் யாருமே அங்கே இல்லை, யாருமே பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலேருந்து யாரும் தண்ணீர் அருந்தலை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கினுடைய ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கனகராஜ் அப்படிங்கிறவர் கொடுக்குறாரு. 26 டிசம்பர் 2022 அப்போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய மகள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து மேல் சிகிச்சைக்காக அரசு உயர் மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அப்போது அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணீர் மாறுபாடு தான் வந்து இதுக்கு காரணம். தண்ணீரில் வந்து தேவையில்லாத சில கலப்படங்கள் இருக்கிறது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கார். அதே சிம்டம்ஸோட கூடுதலாக இன்னொரு 5-6 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டில் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இதுதான் அதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுது. அதனால் அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பாதிக்கப்பட்ட நபர்கள் யாருமே இல்லை அப்படின்னா, அந்த இப்போ புகார் கொடுத்த நபருடைய மகளும் சரி, இன்னும் அவர் சொல்கிற பாதிக்கப்பட்ட நபர்கள் 5-6 பேர் இருக்காங்க. அவங்களும் சரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மட்டும்தான் அந்த வாட்டர் சோர்ஸுங்கிறது. அதை தாண்டி இவங்க வேறு எங்கேயும் வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறதுனால, ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை அப்படின்னா, அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வரப்பெற்ற அந்த தண்ணீர் தான் அதுக்கு காரணமாக இருக்க முடியும். ஸோ அப்போது அவங்க சொல்கிறது உண்மை அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டாக்டர் இவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க பொய் புகார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது ஓகே. அவங்க வந்து பொய்யா கொடுத்துருக்காங்கன்னே வச்சுக்கலாமே. டாக்டர்ஸ்க்கு என்ன அவசியம் இருக்குது? கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபேவராக நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? கவர்மெண்ட் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து காவல்துறை இன்னும் முழுமையாக விசாரிக்கலை அப்படின்னு தானே பார்க்க முடியுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த மாதிரியான அறிக்கை எதுவும் வந்திருக்கா? இவங்க வந்தாங்க, அட்மிட் ஆனாங்க, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது அறிக்கை எதுவும் இருக்கா அவங்க சைடுல இருந்து? காவல்துறை கிட்ட புகார் கொடுக்கும்போது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காரு அவர். ஓகே. ஆனா செய்தி ஊடகங்கள்ல ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப குறிப்பிட்டிருந்தாங்க. என்னன்னா, கைது செய்யப்பட்ட இந்த 3 நபர்களுமே திட்டமிட்டு அங்க வந்து ஒரு சாதி கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காகவும், ஒரு தனிப்பட்ட வன்மத்தின் காரணமாகவும் தான் அவங்க அந்த விஷயத்த பண்ணாங்க. அங்க யாருமே அந்த தண்ணிய பயன்படுத்த இல்ல. ஏன்னா இவங்களே 1 வாரத்துக்கு முன்னாடில இருந்தே பிரச்சாரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஊர் முழுக்க போயிட்டு கலந்திருக்கு, ஸ்மெல் வருது, ஏதோ ஸ்மெல் வருதுன்னு இவங்களா பரப்புரை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, செய்தி ஊடகங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. அப்போ என்ன பின்னணி? என்ன நோக்கம்? இல்ல இது அவங்க 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து பிரச்சாரம் பண்றாங்களா அப்படிங்கிறது, அங்க இருக்கிற மக்கள்கிட்ட விசாரிச்சா மட்டும் தான் தெரிய வரும். இல்ல ஆனா அங்க சிபிசிஐடி இருக்கிற அந்த மக்கள் தகவல் யாருமே சொல்றாங்க. சிபிசிஐடி தான் பாரபட்சமான விசாரணை தான் நடத்திட்டு இருக்காங்களே. ஓகே. அவங்களுடைய விசாரணை ஆரம்பத்துல இருந்து பாரபட்சமானதா தான் இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா பல்வேறு வழக்கறிஞர்கள், இன்னும் சொல்ல போனோம்னா மூத்த வழக்கறிஞர் பவானி பி. மோகன் அவர்கள் அங்க போறாரு. அங்க போய் மக்களை சந்திக்கிறார். அந்த பகுதி மக்களை சந்திக்கிறாரு. அவங்ககிட்ட கேள்விகள்லாம் கேட்கிறாரு. அப்போ கேள்வி கேட்கும்போது அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள வந்து துன்புறுத்துறாங்க, குற்றத்த ஒத்துக்க சொல்றாங்க. நாங்க தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி குற்றத்த அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது காவல்துறை தரப்புல இருந்தே வாக்குமூலமா சொல்றாங்க. அவங்களே சொல்லி எங்ககிட்ட வாக்குமூலம் எழுதி வாங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொன்னதா இவரு இந்த தகவலை சொல்லி 1 வருஷம் ஆச்சு. ஓகே. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யார் யார் பேரெல்லாம் அந்த பிரஸ் மீட்ல சொன்னாரோ, அதே பேரை தான் இன்னைக்கு வந்து சிபிசிஐடி குற்றவாளிகள்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே. அப்போ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து திட்டமிடப்பட்டு ஒரு ஒரு வழக்க வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு சிபிசிஐடி தரப்பு இந்த வழக்க வந்து அணுகுறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா, உங்களுக்கு குற்றவாளிகள் இவங்க தான் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா, ஏன் நீங்க அத வந்து அந்த 1 வருஷமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இருந்தீங்க? விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க கிட்ட நாங்க வந்து பேசினோம். இவங்க வந்து குற்றவாளிகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அதுதான் வந்து பவானி மோகன் அவர்கள்
ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. இவங்ககிட்ட வந்து பணம் கொடுக்குறேன்றாங்க, 2 லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறாங்க, வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரேங்கிறாங்க, குற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு வந்து தண்டனையை கூட குறைந்த அளவு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் யார் யார் பேரெல்லாம் குறிப்பிட்டாரோ அந்த 3 பேரை மட்டும்தான் நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்லேயும் சொல்கிறீங்க அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க தான் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது 1 வருஷமாக ஏன் இந்த சார்ஜ் ஷீட்டை நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணல? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வருதுல்ல. ஓகே. இப்போ பாதிக்கப்பட்ட, அதாவது சம்பந்தப்பட்ட, கை செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியுடைய அம்மா, அவங்களே இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோல அவங்க அதான் சொல்றாங்க. 2 லட்சம் ரூபா வரைக்கும் நாங்க தரோம். இந்த குற்றத்த ஒத்துக்கோங்கன்னு சொல்லி தான் அவங்க காவல்துறை தரப்புல இருந்து அழுத்தம் குடுத்தாங்க. நான் அதை ஒத்துக்காதப்பா, அடிச்சு கேட்டாலும் ஒத்துக்காதப்பான்னு நான் சொன்னேன். அத இவங்க வேற மாரி திரிச்சுட்டாங்கன்ற மாரி அவங்க ஒரு விஷயம் கன்வே பண்றாங்க. காவல்துறைக்கு ஏற்கனவே அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இந்த பெற்றோர மிரட்டுறாங்க அப்படின்னா, அந்த பெற்றோர் முன்னாடியே வந்து அது சொல்லிருக்க வேண்டியது தானே. இவ்வளவு தூரம் சம்பவம் நடந்துருச்சு. அவங்க பையன கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு தேவையான எவிடன்ஸ் வந்து காவல்துறை வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த பெற்றோர் வந்து பேசக்கூடியது வந்து நாடகமா? இல்ல என்ன? இல்ல அவங்க ஏற்கனவே வந்து பிரசன்ட் மீடியாவ அணுகியிருக்காங்க. அவங்க பிரசன்ட் மீடியால ஏற்கனவே நான் இப்ப சொன்ன அதே வழக்கறிஞரோட சேர்ந்து தான் அந்த பிரஸ் மீட்ல அவங்களும் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்களுடைய கருத்துக்களும் பதிவாயிருக்கு. அவங்களும் அதில அங்க சொல்றாங்க, எங்களுடைய பசங்களெல்லாம் வந்து ரொம்பவே மிரட்டுறாங்க. வாக்குமூலம் எழுதி வாங்க பார்க்குறாங்க. இந்த மாரி அமௌண்ட்லாம் குடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் அந்த பிரஸ் மீட்ல சொல்றாங்க. பட் ஸ்டில் அந்த பிரஸ் மீட்ல அது பெரிதா பார்க்கப்படல. ஏன்னா அந்த டைம்ல இந்த விவகாரத்த தாண்டி ஊடகங்கள் எத கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதிமுக, பாஜக கூட்டணி தொடருமா? அதிமுக, பாஜகக்குள்ள நல்லுறவு இருக்கா? அதிமுக, பாஜக மறைமுக கூட்டணி அமைக்கிறாங்களா? உங்களுக்கு வந்து நீங்க மக்கள் பிரச்சனை எதுவோ அத கான்சன்ட்ரேட் பண்ணாம நீங்க வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கட்சிக்கு சாதகமா செயல்படணுங்கிறதுக்காக, அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாரியான அநீதிகள் நடக்கத்தான் செய்யும். அத வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ வேங்கை வயல்ல வந்து ஒரு பட்டியலின சமுதாயம் மட்டும் அங்க கிடையாது. அங்க மாற்று சமுதாயங்களும் 2, 3 சமுதாயங்கள் இருக்காங்க. இப்போ திட்டமிட்டு சாதி கலவரத்துக்காக, சாதி கலவரம் தூண்டுறதுக்காக இந்த விஷயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இது சம்பந்தமா ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, குரல் குடுத்திருக்காங்க. பட் அவங்க கூட இந்த விஷயத்த வெளில கொண்டு வரல. அவங்க அம்மா பேசுனத வெளில கொண்டு வரவே இல்ல. ஏன் அவங்களுக்கு என்ன நோக்கம்? அவங்க ஏன் இந்த அரசியல் ஆதாயத்த தேடுறாங்க? இல்ல இப்போ விசிகாவ எடுத்துக்கிட்டோம்னா, விசிகா திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற ஒரு கட்சியா இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த விவகாரத்த வெளியில கொண்டு வர வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஏன்னா, பாதிக்கப்பட்ட சமூகம், தலித் சமூகம் அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அவங்க அதத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய தலித் சமூகம் தான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு குரல் எழுப்பக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த இடத்துலயும் வேங்கை வயல் விவகாரம் குறித்து வலுவான குரல விசிகா தரப்புலேருந்து எழுப்பப்படல. திருமாவளவன் அவர்களே பலகாலம் அமைதியா தான் இருந்தாரு. திடீர்னு சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அத வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே தான், பாதிக்கப்பட்ட நபர்களே குற்றவாளியாக்குறாங்க. இத சிபிஐக்கு விசாரணைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. சிபிஐ விசாரணை உங்களுக்கு எத்தன வழக்க தான் சிபிஐ விசாரிச்சிருக்காங்க இதுவரைக்கும்? ராமஜெயம் வழக்கே வந்து ஒழுங்கா விசாரிக்கலன்னு சொல்லி தான் இங்க மறுபடியும் சிபிசிஐடிக்கு அந்த வழக்க நீதிமன்றம் மாத்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ ராஜீவ்காந்தி வழக்கிலே ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க சிபிஐ. அந்த எஸ்ஐடி இன்னுமே பெண்டிங்கில தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. அந்த எஸ்ஐடி ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியப்படல. நீதிமன்றத்திலும் அது தெரிவிக்கப்படல. அப்படி இருக்கிறப்போ சிபிஐ எத்தனை வழக்க தான் சிபிஐ முறையா விசாரிச்சிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல கூட விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய என்ன சொல்றது, கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வார்த்தைகள கூட ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்துறாரு. இல்ல திருமாவளவன் என்ன சொல்றாரு? ஏன் எடப்பாடியார் போயிட்டு இந்த பிரச்சனை கையில எடுக்கல? இத பத்தி ஏன் பேசல அப்படின்னு அவரு கேள்வி விஜயபாஸ்கர் போறாருங்க. விஜயபாஸ்கர் போம்போது எதுக்கு இபிஎஸ் எல்லாத்துக்கும் வந்து இபிஎஸ் தான் போகணும், இபிஎஸ் தான் போகணும்னா, இப்போ மத்த நபர்கள்லாம் எதுக்கு கட்சியில இருக்காங்க? இதுதான் திமுககாரன்னு சொல்றாங்க. எங்க கூட்டணி கட்சி போறாங்க, எங்க கட்சியில 4 பேர் போறாங்க. எங்க முதலமைச்சர் எதுக்காக பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு அப்படி கிடையாது. முதலமைச்சருங்கிறது எல்லாருக்குமான முதலமைச்சர். துணை முதலமைச்சருங்கிறவரு எல்லாருக்குமான துணை முதலமைச்சர். அவங்க வந்து ஒரு பொறுப்புல இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா மட்டும் தான் இருக்காரு. அவருக்கு வந்து பெரிய அளவுல பொறுப்புகள் கிடையாது. அவருடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் தான் அவர் கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காரு. 2வது எதிர்க்கட்சி தலைவரா இந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா குரல் எழுப்ப வேண்டிய ஒரு இடத்துல இருக்காரு. இந்த கவர்மெண்ட் செய்யும் தவறுகள சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல இருக்காரு. அவர் அத பண்றாரு. அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா அத கவனம் பெற அதாவது அத வந்து பெரிய அளவுல கவனம் பெற முடியாத இடத்துல தான் இருக்குன்னு நான் பார்க்க முடியுது. ஏன்னா எந்த ஊடகங்கள் அவர் போராட்டம் பண்ணா அவர் பேட்டி குடுக்கறது கூட எந்த ஊடகங்களும் முழுமையா ஒளிபரப்புறாங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போதே நேரலையை வந்து துண்டிக்கிறாங்க. சட்டமன்றத்தில் அவர் பேசினாராம், சட்டமன்றத்தில் அவர் பேசும்போதும் நேரலை துண்டிக்கப்படுது. இவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள், அவர் பேசிட்டு இருக்காரு கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டா. அவர் பேசிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டா அவர் வார்த்தைகள் பிரயோகிக்கிறாருங்கிறதுனால அவருடைய நேரலையும் துண்டிக்கப்படுது. ஸோ இப்படி எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற விஷயமே வெளியில் வரக்கூடாதுங்கிறது தான் வந்து இவங்களுடைய அஜெண்டாவாக இருக்கும்போது, எதிர்க்கட்சி தலைவர் பண்ணாலும் பண்ணலைனாலும் அது வந்து வெளியில் தெரியறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை.
இந்த வழக்கு எந்த மாதிரி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இவங்க 3 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெளிவான விசாரணை நடந்தா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியில வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது சிபிஐ கிட்ட கொண்டு போனா, சிபிஐ எந்த மாதிரியான இந்த வழக்க விசாரிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நெறைய பெண்டிங் வழக்குகள் சிபிஐ வசம் இருக்கு. ஸோ அதனால இத வந்து இன்னும் அவங்க கிடப்பில போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற தேர்தல இந்த வேங்கை வயல் மக்கள் புறக்கணிச்சு, அவங்களுடைய வாக்குரிமைய விட்டுக் குடுத்துருக்காங்க. இப்போ சிபிஐ வசம் போய் அவங்க இன்னுமே டிலே பண்ணாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு தேர்தல நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேங்கை வயல் மக்கள் முடிவெடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாக்குரிமை அவங்க வந்து மொத்தமா விட்டுக் குடுக்குறதுக்கு அர்த்தமாயிடும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் அவங்க வாக்களிச்சு ஒரு ஒரு பிரதிநிதிய தேர்வு செய்ற ஒரு இடத்துல இருக்காங்க மக்கள். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த வழக்க நீதிமன்றம் அவங்களுடைய நேரடி கண்காணிப்புல ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அப்படி விசாரிச்சா மட்டும் தான் இதில வந்து உண்மை வரும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லைன்னா இந்த 3 பேர குற்றவாளிகள்னு அரசு தரப்பு எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ, அது அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கறத நான் பார்க்குறேன். ரைட் பிரதர். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்கு எந்த மாதிரி போகுது? திமுக இது ஒரு பின்னடைவா இருக்குமா தேர்தல் அப்படின்னு. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு பதில் கொடுத்தீங்க. நன்றி.